பிரம்மதேவருக்கு ஒரு முறை தான் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கோம், தான் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்கோம்னு ஆணவம் ஏற்படுது. இந்த ஆணவத்தினால அவருக்கு 5வது தலை உருவாகுது. இதனால அவர் மற்ற தேவர்களையும் மற்ற கடவுளர்களையும் ரொம்பவே மோசமா நடத்துறாரு. இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிய வருது. அவர் பயங்கர கோபத்தோட பிரம்மாவினுடைய 5வது தலையை கொய்யறாரு. அவர் நல்ல காரணத்துக்காகவே செஞ்சிருந்தாலும் கூட பிரம்மாவுடைய தலையை கொய்ததுனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அந்த மண்டை ஓடு சிவபெருமானுடைய கையோட ஒட்டிருது. அந்த மண்டை ஓட்டுல எப்போ நிரம்ப வழியா அன்னம் இடப்படுதோ அப்பதான் சிவபெருமான் கையை விட்டு அந்த மண்டை ஓட அகலம் அப்படிங்கிற நிலை ஏற்படுது. சிவபெருமான் பித்தனாக மாறி அந்த மண்டை ஓடோட ஒரு இடமா போய் அன்னம் கேட்கிறாரு. அப்படியே அவர் காசிக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற அன்னபூரணி தேவி அன்போட அன்னம் பரிமாறுறாங்க. அந்த மண்டை ஓடு முழுக்க அன்னம் நிரம்பி வழியுது. சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கி சிவபெருமான் பழைய நிலையை அடைகிறாரு. இப்படி சிவபெருமானுடைய தோஷம் நீங்கிய நாளாக அன்னபூரணி தேவி அன்னம் இட்ட நாளாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் இருக்கிறதுனாலதான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் மிக விமரிசையா எல்லா சிவ கோயில்களையும் செய்யப்படுது. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.